கைஸ், குட் மார்னிங். உலகெங்கும் வாழும் இயன்முறை மருத்துவ சொந்தங்கள் அனைவருக்கும் வேர்ல்டு ஃபிசியோதெரப்பி டே நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி மருத்துவ உலகில் பார்த்திங்கன்னா ஒரு இன்றியமையாத துறையாக ஃபிசியோதெரப்பி துறை வளர்ந்து உயர்ந்து நிற்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு வலி அப்படின்னு வந்தாலே ஃபஸ்ட்டு போய் ஒரு டாக்டர் பார்க்குறாரு. இப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணுவார், மருந்து மாத்திரை கொடுப்பார் ஒரு 5 நாளைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபிசியோதெரப்பி கன்சல்ட் வந்து வாங்கிக்கோங்க, ஃபிசியோதெரப்பி மருத்துவரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறாங்க. அப்படி வருகிற பேஷண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், வலி நிவாரணிகள் பயன்படுத்தி ஐஎஃப்டி, அல்ட்ராசவுண்டு, கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணி அந்த பேஷண்ட்டை வலியிலிருந்து மீள்வதற்கு உதவி செய்கிறோம். இந்த மாதிரி ஒரு உயர்ந்த துறையாக ஃபிசியோதெரப்பி துறை வந்து இன்றைக்கி வந்து வளர்ந்து நிற்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, ஃபிசியோதெரப்பிலாம் டாக்டரா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சர்ச்சை நாடு முழுவதும் போயிட்டு இருந்தது. இப்போ மத்திய அரசு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஃபிசியோதெரப்பி மருத்துவர்கள் தங்கள் பெயருக்கு முன்னால் டாக்டர் என்ற முற்சேர்க்கையை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ரூலை ஆளுகின்ற மோடி அரசாங்கம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, நிறையா பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வலி அப்படின்னாலே ஃபிசியோதெரப்பி மருத்துவர் வந்து பார்க்குறாங்க. எனக்கு முதுகு வலி இத்தனாலாக இருக்குதுங்க, மூட்டு வலி இத்தனாலாக இருக்குது, கால் வலி இத்தனாலாக இருக்குது, தோள்பட்ட வலி, நாள்பட்ட தோள்பட்ட வலி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேஷண்ட்ஸ் வந்து ஃபிசியோதெரப்பி மருத்துவர் வந்து பார்க்குறாங்க. ஒரு 5 நாள் ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணி ஃபிசியோதெரப்பி மருத்துவரும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. இதில் குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது, ஃபிசியோதெரப்பி மருத்துவத்தால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே எப்பயுமே யாருக்குமே வராது. அதனால் மக்கள் வந்து பெரிதும் விரும்புகிறது வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஃபிசியோதெரப்பி மருத்துவத்தை வந்து விரும்புகிறாங்க. ஏன்னா மக்களை பொறுத்தவரையில் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, தங்களுக்குள்ள பிரச்சனை, வலி பிரச்சனையை வந்து உடனே சரி பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இது வந்து மிக முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நோயாளிக்கு அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது செய்யப்பட்ட பிறகு கண்டிப்பாக அவங்க வந்து திருப்பி மொபிலைஸ் ஆகிறதுக்கு ஃபிசியோதெரப்பி மருத்துவம் வந்து மிக மிக இன்றியமையாதது. சர்ஜரி பண்ணிடுவாங்க, பேஷண்ட் ஐசியூவில் இருப்பாங்க, அவங்களுக்கு தேவைப்பட்ட ஃபிசியோதெரப்பி மருத்துவம் கண்டிப்பாக கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் வார்டுக்கு மாற்றம் செய்யப்படுவார் பேஷண்ட்டு. அங்கே போய் ஃபிசியோதெரப்பி மருத்துவர் வந்து அந்த பேஷண்ட்டை பார்த்து அந்த பேஷண்ட் தன்னுடைய நார்மல் நிலைக்கு, அதாவது தானே மொபிலைஸ் ஆகிற அளவுக்கு ஃபிசியோதெரப்பி மருத்துவத்துறையில் வந்து நிறையா ட்ரீட்மெண்ட் இன்றைக்கி இருக்குது, அப்டேட்டான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ அந்த பேஷண்ட் மொபிலைஸ் பண்ணி ஒரு 5th டே வந்து அந்த பேஷண்ட் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பப்படுவார். அதனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஃபிசியோதெரப்பி மருத்துவங்கிறது மிக 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 இன்றியமையாத துறையாக மருத்துவத்துறையில் உயர்ந்து நிற்கிறது. உலகெங்கும் வாழும் அனைத்து ஃபிசியோதெரப்பி மருத்துவர்களுக்கும் மனமார்ந்த வேர்ல்டு ஃபிசியோதெரப்பி டே நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.